குஷ்புவோட முதல் மகளோட திருமணம் முடிஞ்சதுலேருந்து சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் சாரோட இறப்புக்கு அப்புறமேலு குஷ்புவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மற்றும் அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இருந்து தொடர்ச்சியாக அவங்களுடைய கல்யாணம் தொடர்பான நிறைய செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கும் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதை தொடர்ந்து ராதா ரவி தன்னை திருமணத்துக்கு அழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரேஞ்ச் இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விமர்சனம். இப்போ அடுத்தது தன்னுடைய இரண்டாவது மகளை பற்றின ஒரு மோசமான விமர்சனங்களை இன்னைக்கு எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஆதரவா நிறைய பேர் அவங்களுக்கு பேசியிருக்காங்க. முக்கியமா சிவகுமார், ராதிகா சரத்குமார், தமன்னா, மீனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குஷ்புவோட அந்த ஆதங்கமான பேச்சுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்ட்ரஸ் குஷ்பு வந்து 90ஸ்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஹீரோயினாக இருந்தாலும் கூட அவங்களுடைய 2 மகள்கள் ஒரு கட்டத்தில் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணும்போது ரொம்பவும் ஒபீஸாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நிறைய சர்ச்சையான விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது அவருடைய 2வது மகள் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் பேசின குஷ்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகளை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவள் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறா. கண்டிப்பாக அவளுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறதுக்கு அவள் ரொம்பவும் தகுதியானவ அப்படிங்கிற மாதிரியும் தன்னுடைய மகளை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அவங்க பேச பேச இந்த பக்கம் அவங்களுடைய 2வது மகளான அனந்திதா அழுதுருக்குறாங்க. அதுக்கப்புறமேலு அந்த படம் சம்பந்தமாக நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருந்தது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மோசமான விமர்சனங்களில் முக்கியமாக என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கறதுக்கு திருநங்கை மாதிரியே இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பிளாக்காக இருந்த நீங்கள் திடீர்னு எப்படி இப்படி கலராக டோன் சேஞ்ச் பண்ணீங்க? நீங்கள் ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, காலர் போன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கவே ஏலியன் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி மோசமான தரக்குறைவான விமர்சனங்களை பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதை தாங்க முடியாமல் குஷ்பு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகளை பற்றி பேசின ஒவ்வொருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் மேலே நான் சைபர் கிரைமில் போலீஸில் ரிப்போர்ட் பண்ண தான் போகிறேன். கண்டிப்பாக இந்த விஷயத்துக்காக நான் என்னுடைய பொண்ணு சைடு நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவளுடைய அந்த கான்ஃபிடென்ஸ், அது மட்டும் இல்லாமல் அம்மாங்கிற அந்த அந்தஸ்தை அவன் மனசுல நான் உடைக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ரொம்பவும் எமோஷனலாக பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து ராதிகா சரத்குமாரும் அவங்களுக்கு ஆதரவாக தெரிவித்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இதே விஷயத்துக்கு சிவகுமார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெண்ணாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலுமே வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மையான ஆண் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். யார் வேணாலும் முகம் தெரியாத நபர்கள் சொல்கிற அந்த வார்த்தையினால் என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். ஆனால் அது மிகவும் தவறு. அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு அந்த சம்மந்தப்பட்ட நபரை காயப்படுத்தும் அப்படிங்கிறத யாருக்குமே தெரிகிறதில்ல. என்னைக்குமே வார்த்தைகளுக்கு சக்தி, அர்த்தம், பொருள் அப்படிங்கிறது இருக்குது. வார்த்தையால ஒருத்தரை உயர்த்தவும் முடியும், ஒருத்தரை தாழ்த்தவும் முடியும், ஒருத்தரை கொலை செய்யவும் முடியும். வார்த்தையால தூண்டி கூட ஒருத்தரை நாம கொலை செய்யறோம். அந்த அளவுக்கு வார்த்தைக்கு சக்தி அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் ஒரு பொண்ணை இந்த மாதிரி கில்தரமா பேசுறவங்க கண்டிப்பா வந்து ஒழுக்கம் இல்லாதவங்களா தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க. ஒரு பொண்ணு பிறந்ததுல இருந்து அவளுடைய கடைசி கால வரைக்கும் நிறைய கஷ்டங்களை பட்டுக்கிட்டு வரா. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அவ ஒரு அம்மாவா கஷ்டப்படுறா, ஒரு மகளா கஷ்டப்படுறா, அது மட்டும் இல்லாம ஒரு மனைவியா கஷ்டப்படுறா. இந்த மாதிரி கட்டங்கள்ல ஒரு பொண்ணை நம்ம எப்பவுமே மதிக்கணும். இன்னைக்கு விமர்சனம் பண்றதுனால நீங்க ஒன்றும் ஜெயிச்சிட்ட மாதிரி ஆயிடாது. விமர்சனத்துக்கு உள்ளாகிற நபர் தோத்த மாதிரியும் ஆயிடாது. உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் அளந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா பேசின நபர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கற மாதிரி பேசியிருக்கிறாரு நடிகர் சிவகுமார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடிகை குஷ்புவோட மகளுக்கு ஆதரவா நிறைய பிரபலங்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு வைரலா போயிட்டு இருக்கு. இதுதான் நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க.